நெல்லை அருகே பசுமை குடில் அமைத்து இயற்கை முறையில் மாதம் 30 லட்சம் காய்கறி நாற்றுகளை விவசாயி ஒருவர் உற்பத்தி செய்து வருகிறார். இந்த நாற்றுகளை வாங்க வெளிமாவட்ட விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். செயற்கை ரசாயனங்கள் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகளை காட்டிலும் இயற்கை விவசாய பொருட்களை வாங்க பொதுமக்கள் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மானூரைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற விவசாயி பசுமை குடில்கள் அமைத்து காய்கறி நாற்றுகளை இயற்கை முறையில் தயாரித்து வருகிறார். இதில் கத்தரிக்காய், மிளகாய், தக்காளி உள்ளிட்ட காய்கறி வகைகள் நாற்றுகளாக தயாரிக்கப்படுகின்றன. இப்போ ஆரம்பத்திலே மற்றவங்க கெமிக்கலில் பண்ணுவாங்க. நாங்கள் ஆர்கானிக்கில் பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், அசோசியஸு, சூடமோனஸ் இந்த மாதிரி கலந்து நோயற்ற நாற்றை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு 13 வருஷமாக சப்ளை பண்ணிட்டு வரோம். மாதத்துக்கு 30 லட்சம் நாற்று வரைக்கும் 20 to 30 லட்சம் நாற்று வரைக்கும் உற்பத்தி பண்ணி தரமான சீடு எடுத்து ஒரு அரசாங்க அனுமதியோட எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆத்ம திருப்தியோட இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். கோவையில் இருந்து விதைகளை வாங்கி வந்து குழித்தட்டுகளில் பயிரிட்டு பசுமை குடில்களுக்குள் சில நாட்கள் வைக்கப்படுகின்றன. பின்னர் 35 நாட்களுக்கு பிறகு முளைக்க வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 30 லட்சம் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காய்கறி நாற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தரி, தக்காளி, மிளகாய், அது போக பூ நாற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா கேந்தி நாற்று, இது நாலுமே நல்ல தரமான நாற்றா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். தரம் மட்டும் எல்லாத்துலேயுமே சிறந்ததாக இருக்கனால விவசாயிகள் அதிகமாக தேடி வராங்க. இயற்கை காய்கறி நாற்றுகளுக்கு கிடைத்துள்ள வரவேற்பு காரணமாக பொதுமக்களுக்கு வழக்கமான விலையிலும் விவசாயிகளுக்கு சலுகை விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நாற்று பண்ணையில் லட்சக்கணக்கான நாற்றுகளை இயற்கையான முறையில் விவசாயம் செய்து பலருக்கும் விற்பனை செய்து வராரு. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.